வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் பிசினஸ் அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி யூஸ் பண்றது, அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிசினஸ் அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம எதுக்குன்னா பிசினஸ் பர்பஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கிடையாது. நீங்கள் சேட் பண்ணுறதுக்கே வாட்ஸ்அப் பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாட்ஸ்அப் பிசினஸ் அப்படிங்கிறது எது கிரியேட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஸ்மால் பிசினஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிசினஸ் மேன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் பிசினஸ் அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் பிசினஸ் அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளே ஸ்டோரில் இருக்கும். ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்குள்ள நீங்கள் உள்ள போனீங்க அப்படிங்கிறப்ப ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மாதிரி தான் உங்களுக்கு கேட்கும் ஒரு நம்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து ஓடிபி தேவை, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நம்பருக்குள்ள போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கேட்கும். ஸோ அது நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளுக்குள்ள போயிடலாம். வாட்ஸ்அப்பில் இருக்க சேட்ஸ் இதில் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதே மாதிரி கொடுத்தீங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நோ ஒன்று எஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இருக்க எல்லா சேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும். கால்ஸாக இருக்கட்டும், ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், இல்லை அப்படிங்கிறப்ப சேட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஈஸியாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஆப் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் என்னன்னா வாட்ஸ்அப்பை தவிர செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருப்பாங்க. பிஸ்னஸ் டூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் டூல் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் பண்ணுறது. அதாவது பிஸ்னஸ் டூலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கேட்டலாக்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கேட்டலாக் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுற விஷயம் அந்த கேட்டலாக் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றது கொடுத்துருப்பாங்க. அதாவது வாட்ஸ்அப்பில் இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருப்பாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் டூல். இது கேட்டலாக் உள்ளே போனீங்க அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, உங்களால் உங்கள் ஃபோனில் இருக்க அதாவது என்னன்னா இந்த நீங்கள் எதாவது ப்ராடக்ட் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட இமேஜஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதோட டைட்டில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவை அப்படிங்கிறப்ப ஏதாவது லிங்க் கோல் அப்படிங்கிறப்ப டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்ட்ரா ஏதாவது பாயிண்ட் நீங்கள் சொல்லணும் அந்த ப்ராடக்ட்டை பற்றி அப்படின்னா சொல்லிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டை பற்றி லிங்க் ஏதாவது நீங்கள் மற்ற ப்ராடக்ட்டோட லிங்க் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வாங்கணும்னு நினச்சாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகும். அதாவது அவங்க வந்து பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் யாராவது சர்ச் பண்ணாங்க, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணீங்க போஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராடக்ட்ஸும் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மற்ற ப்ராடக்ட்ஸ் வாங்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படிங்கிறப்ப ஸ்டேட்டஸ் தான் இருக்கும். கஸ்டமருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, மெசேஜ் எத்தனை ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ்டிக்ஸாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்டஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்கிட்ட அதாவது ஆர்டர் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ ஆர்டர் இருக்குது, எத்தனை ஆர்டர் டெலிவரி பண்ணியிருக்கீங்க, இந்த எத்தனை ஆர்டர் டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது மெயினாகவே யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒன்றா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாராவது ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஏதாவது பிஸி இருந்தீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆட்டோமேட்டிக் மெசேஜ் அப்படிங்கிறது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யாராவது மெசேஜ் பண்ணாங்க ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டைப் பண்ணி வச்சுக்கலாம். டைப் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் மெசேஜ் பண்ணாலும் அந்த மெசேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகும். நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் யாருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அதே மாதிரி இந்த ஆட்டோமேட்டிக் மெசேஜ் மாதிரி இன்னும் சில ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள்கிட்ட கடைசியாக மெசேஜ் அதாவது உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்கி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்ன மெசேஜ் போகணும் அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், அதுக்கப்புறம் தேங்க்ஸ் ஃபார் பையிங், அதுக்கப்புறம் தேங்க்ஸ் ஃபார் செல்லிங், அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது மெசேஜ் பண்ணணும், அதாவது அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சில அந்த மெசேஜை சேட் பாக்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்ட் ஆகும். அதாவது என்னன்னா தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப்பில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 3 ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா வால்பேப்பர் ஃபீச்சர், அதுக்கப்புறம் எமோஜிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் எமோஜிஸோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எமோஜிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரப்போகிற ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் இந்த வால்பேப்பர் அப்படிங்கிறது ஒரு சேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான வால்பேப்பர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டுக்கு நீங்கள் ஒரு வால்பேப்பர் வச்சாலே அது பார்த்தீங்கன்னா எல்லா சேட்டுக்கும் அதே வால்பேப்பர் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து அந்த ஒரு சேட்டுக்கும் அதாவது ஒருத்தருக்கும் ஒரு கான்டாக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு வால்பேப்பர் வந்து வச்சுக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து 2 அப்டேட்டு. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பற்றி பார்த்தாச்சு, அதே மாதிரி வாட்ஸ்அப் பற்றி பார்த்தாச்சு. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் மட்டும் லைக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்க நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.